6th லெசன் பார்க்க போகிறோம். நல்லிணக்கமாக வாழ்வது எப்படி. எல்லாரும் ஒன்று, மரம், செடி, கொடி, மனிதர்கள், மிருகங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து எப்படி வாழணுன்றதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் மற்றும் தாவரங்களில் ஏதேனும் உங்கள் வீட்டில் உங்களுடன் வாழ்கிறதா? ஆமாம், நாங்கள் ஒரு கொக்கோ வளர்க்குறோம், அது நாய்க்குட்டி. நீங்களும் உங்கள் குடும்பத்தினும் அவைகளை கவனித்துக் கொள்கின்றீர்களா? ஆமாம். விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகள் ஏதேனும் உள்ளதா? அவர்கள் பெயர்களை கண்டுபிடித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் எழுத முயற்சிக்கும். குரங்குகள் மரத்தில் இருக்கும், மாடு நிலத்தில் மேயும், பறவைகள் பறக்கும். இதெல்லாமே விலங்குகளையும் தாவரங்களையும் நம் வீடுகளில் கொண்டு வருகிறோம். சிலர் அங்கு வாழ ஆரம்பித்திருக்கலாம். சில நேரங்களில் நாம் நமது வீட்டை அவைகளுக்கு மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நாம் நம் வீட்டின் அவைகளை விரும்புவதில்லை. உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் அவர்கள் இளமையாக இருக்கும்போது வீட்டில் எந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை வைத்திருந்தார்கள் என விவாதிக்கவும். இந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை பற்றி எந்த ஒரு கதையும் பகிர்ந்து கொள்ளும்படி அவர்களிடம் கேளுங்கள். எல்லா குழந்தைகளிடமிருந்தும் தகவலை சேகரித்து பட்டியலை சுருக்கி அதை பற்றி பேச குழந்தைகளை ஊக்குவிக்கவும். அழைக்கப்படாத விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகள் உங்கள் வீட்டில் வருவது எது? இந்த வண்டுகள், பறவைகள், அது எல்லாமே வரும். அவைகள் ஏன் உங்கள் வீட்டுக்கு வருகிறது என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் வீட்டில் அவர்கள் இருப்பதை பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? அவைகளில் உங்களுக்கு எது பிடிக்கும்னா இந்த பறவைகள் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவைகளை பிடிக்காத போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பார்ப்போமா அப்படின்னுடுவேன். நம் வீடுகளில் உள்ள சில விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு தண்ணீர், உணவு மற்றும் தங்குமிடம் கொடுத்து கவனித்துக் கொள்கின்றோம். மாடுகள், ஆடுகள்லாம் வளர்க்குறோம்ல, அது மாதிரி. நம்ம விலங்குகளை விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் அதை காயப்படுத்தாமல் இருப்பதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மாமரம். ஒரு நாள் ஷம்பு என்ற சிறுவன் காடு வழியாக சென்று கொண்டிருந்தான். அவரது தந்தை அவர்கள் ஒரு பெரிய மாமரத்தின் நிழலில் அமர்ந்தார்கள். மாமரம் பறவைகள், அணில்கள், குரங்குகள் மற்றும் பலவற்றிற்கு தாயகமாக இருந்து மற்ற விலங்குகள் ஒரு குரங்கு மாம்பழம் சாப்பிடுவதை ஷம்பு பார்த்தார். விதைகள் வெளியே எறிந்தால் இது பற்றி அவர் தனது தந்தையிடம் கூறினார் என்று அவரது தந்தை ஷம்பு, இதிலிருந்து ஒரு புதிய செடி வெளிப்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா? விலங்குகளும் தாவரங்களும் இப்படி தான் உதவுகிறது. இப்போ அந்த விலங்கு சாப்பிட்டு கீழே போட்டதுனால அந்த கொட்டையிலேருந்து இன்னொரு செடி வரும். இப்படி தான் தாவரங்களுக்கு விலங்கு உதவுதுன்னு சொல்கிறார். ஓகேங்க. மரத்தில் இருப்பது விழுந்த மாம்பழத்தை எடுக்க ஷம்பு ஓடினார். அவர், பார், எனக்கு ஒரு மாம்பழம் கிடைத்துள்ளது. பழங்கள் மட்டுமல்ல, காய்கறிகள் மற்றும் பல பொருட்களை தாவரங்களிலிருந்து பெறுகிறோம் என்று ஷம்புவின் தந்தை கூறினார். ஆம், நீங்கள் இதை என்னிடம் முன்பே சொன்னீர்கள் என்பது எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது. நம் வீடுகளுக்கு மருந்தாகல், ஆடைகளுக்கான நார்ச்சத்து மற்றும் தாவரங்களிடமிருந்து மரம் ஆகியவற்றை பெறுகிறோம். விலங்குகளிடமிருந்து தங்குமிடம், நிழல், மரக்கட்டை, மருந்து, நார்பொருட்கள், சுத்தமான காற்று, பழம், இவை எல்லாமே அதுலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாம் எவ்வாறு தாவரங்கள் மற்றும் விலங்குகளை நம்பியிருக்கிறோம்? தாவரங்கள் விலங்குகளுக்கு எவ்வாறு உதவுகின்றன? விலங்குகள் தாவரங்களுக்கு எவ்வாறு உதவுகின்றன? உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளை எவ்வாறு கவனித்துக் கொள்கின்றீர்கள்? விலங்குகளும் தாவரங்களும் நம்மை எவ்வாறு சார்ந்துள்ளன என்றது சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப முக்கியம். ஆயிரக்கணக்கான மரங்கள் தற்செயலாக அணில்களால் நடப்படுகின்றன. அவர்கள் கொட்டைகளில் புதைத்து பின்னர் அவற்றை எங்கு மறைத்தனர்கள் என்பதை மறந்துவிடுகிறார்கள். இதே போலவே பல விலங்குகள்
மற்றும் தாவரங்கள் பல்வேறு வழிகளில் நல்லிணக்கத்தையும் சமநிலையும் பராமரிக்கின்றன. நமக்கு ஒருவருக்கொருவர் தேவை. விலங்கு மற்றும் தாவரங்களுக்கு பராமரிப்பு, பாதுகாப்பு, உணவு மற்றும் தங்குமிடம் வழங்குவது போல அவற்றிலிருந்து நிறைய விஷயங்களை பெறுகிறோம். உதாரணமாக பசுக்கள், எருமைகள் மற்றும் ஆடுகளிடமிருந்து பால் மற்றும் அன்பையும் பெறுகிறோம். இதனால்தான் இந்த விலங்குகள் நாம் மிகவும் மதிக்கிறோம். அவற்றை இரக்கத்துடன் அக்கறையுடன் நடத்துகிறோம். விலங்குகள் மற்றும் தாவரங்களும் உணவு மற்றும் தங்குமிடத்திற்காக ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. விதைகளை சிதறடித்து அவற்றின் கழிவுகள் மூலம் மண்ணை வளமாக்குவதன் மூலம் விலங்குகள் தாவரங்களுக்கு உதவுகின்றன. இது தாவரங்களை வளரவும் அருகில் பரவவும் உதவுகிறது. உணவு, தங்குமிடம், உடை மற்றும் தோழமைக்காக நாம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை நம்பியுள்ளோம். அனைத்து தகவல்களையும் சேகரித்த பிறகு தொகுத்து சுருக்கி பிரித்தல் மற்றும் வளமான சொற்களை எளிய சொற்களில் விளக்கவும். உன்னை சுற்றியுள்ள விலங்குகளை கவனி. ஆடு, மாடு, நாய், பூனை, காகம், புறா, குருவி, கிளி அல்லது வாத்து. அடிக்கடி பார்க்கும் விலங்கை தேர்வு செய். உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை உன்னிப்பாக கவனி. நீ ஒரு கிண்ண தண்ணீரை அதற்கு சில தானியங்களை வைத்திருக்கலாம். விலங்குகள் அல்லது பறவை பற்றி சில விளக்கத்தை எழுது. நீ தேர்ந்தெடுத்த விலங்கு அல்லது பறவை பெயரை எழுதி அதை பற்றி விவரி. எப்பொழுது, எங்கே முதல்ல பார்த்த? அது தனியாக இருந்ததா அல்லது நண்பர்களோடு இருந்ததா? அது இயக்கத்தை விரி. அது எப்படி இயங்குது அதை பற்றி விவரி. அது எப்படி ஒலி எழுப்புது? அது சாப்பிடுவதை, தூங்குவதை, அது தன் நண்பர்களுடன் பேசுவதை அல்லது சில நேரங்களில் சண்டையிடுவதில் நீ பார்த்துருக்கிறியா? உன்னை ஆச்சரியப்படுத்திய அல்லது சிரிக்க வைத்த ஏதேனும் செயலை அதை செஞ்சிச்சா? உங்கள் கதையை உங்கள் வகுப்பு தோழரிடம் பகிர்ந்து கொள்ளவும் சொல்கிறாங்க. சுறுசுறுப்பான மற்றும் புத்திசாலியான எறும்புகள். உங்கள் தாவர நண்பர்களுக்கு அருகில் உங்கள் வகுப்பறையில் அல்லது வீட்டிற்குள் இந்த செயலை செய்யலாம். உங்கள் சமையல் அறிந்து சில அளவிலான 3 வகை உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். சர்க்கரை அல்லது வெல்லம் போன்ற இனிப்பு, அப்பளம் அல்லது முறுக்கு போல முறுக்கு, ரொட்டி, சப்பாத்தி, இட்லி, அரிசி அல்லது ராகி போன்ற வேக வைத்த அல்லது சமைத்த உணவு. இந்த 3 வகையான உணவையும் ஒரு அடி தூரத்தில் ஒரு நேர்கோட்டில் தரையில் வைக்கும். உணவுக்காக யார் வருவார்கள்? அவர்களுக்கு பிடித்த உணவு எது? அவங்க உங்கள் உணவுக்கு எறும்பு வருமா? அவர்கள் எங்கிருந்து வருவார்கள்? அனைத்து எறும்புகளும் ஒரே மாதிரி இருக்குமா? அவர்கள் முதலில் என்ன உணவுப் பொருட்களுக்கு செய்வார்கள்? எத்தனை எறும்புகள் உணவுக்கு வரும்? அவைகள் உணவை என்ன செய்வார்கள்ன்றதெல்லாம் நோட் பண்ணுங்கள். நீ சோகமாகவோ வருத்தமாகவோ அல்லது கோபமாகவோ உணரும் பொழுது உங்கள் தாவர நண்பரிடம் சென்று நீங்கள் இப்படி உணர்கிறீர்கள் என்பதை பற்றி பேசலாம். ஓஹோ ஆமாம், பிளான்ஸ் கிட்ட பேசினா உன்னோட டென்ஷன் அது எல்லாமே குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. சிறு குழந்தைகளை மரத்துடன் நட்பு கொள்ள ஊக்குவிக்க வேண்டும். பச்சாதாபத்தை வளர்ப்பதற்கு இது மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் பயனுள்ள முறையாகும். மிகவும் ஒதுக்கப்பட்ட மற்றும் அமைதியான இளம் குழந்தைகளுக்கு இந்த செயல்பாடு அவர்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள உதவும். நம்ம யாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு நம்ம ஒரு செடி வச்சுட்டு அதை நம்ம மெயின்டைன் பண்ணி வளர்த்து நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் அதுக்கிட்ட ஷேர் பண்ணாமலே அதுவே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது உங்கள் செடியுடன் பேசலாம். தாவரத்துடன் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட பிறகு நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? தாவரங்களுக்கும் நமது கவனிப்புக்கும் ஆதாரம் தேவை. விலங்குகளும் அப்படித்தான். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவ முடியும். ஜோடியாக உட்காருங்கள். உங்களில் ஒருவர் விலங்கு, பறவை, பூச்சி அல்லது மரத்தின் பெயரை பற்றி யோசித்து உங்கள் துணையின் காதில் கிசுகிசுப்பார். நீங்கள் அதை மிகவும் சத்தமாக சொல்லவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பங்குதாரர் விலங்கு அல்லது பறவை அல்லது பூச்சி போல செயல்பட வேண்டும் மற்றும் நகர வேண்டும். வகுப்பினர் அதை யூகிக்க வேண்டும். இதற்கு பிறகு நீங்கள் பாத்திரங்களை மாற்றலாம். கோபாவின் நண்பன் அலி தவளை என்று காதில் கேசு. கோபா என்ன செய்தார் என்று. சுகியாவின் தோழி சூர்யா அரச மரம் என்று அவள் காதில் கிசுத்தார். சுகியா என்ன செய்தார் என்று நினைக்கிறீர்கள்? நான் எப்படி தாவரம் மற்றும் மரங்கள், விலங்குகளை சார்ந்து இருக்கிறோம். நம் சூழலில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளை நாம் எவ்வாறு பராமரிக்க வேண்டும்? தாவரங்களும் விலங்குகளும் நம்மை எவ்வாறு சார்ந்துள்ளது? தாவரங்கள், பறவைகள், விலங்குகள் அது பூச்சிகளின் பெயர்களுடன் இந்த வாக்கியத்தை முடிக்கும்.
டேஷ் நான் பார்க்க விரும்புகிறேன் டேஷ் எனில் டேஷ் டேஷ் என்னை சிரிக்க வைக்க டேஷ் எனது நண்பர் டேஷ் எனில் டேஷ் நான் கவனித்து கொள்ள விரும்புகிறேன் டேஷ் என்னென்றார். நீங்கள் மேலே பெயரிடப்பட்டவற்றில் உங்களுக்கு பிடித்த விலங்கு, பறவை, பூச்சி அல்லது தாவரம் எது? ஏன் உனக்கு அது பிடிக்கும்? நீங்கள் பார்த்த அல்லது கற்றுக்கொண்ட அனைத்து விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் பெயர்கள் சிறிது முதல் பெரியது வரை எழுதுங்கள். பறவைகள், விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகள் பெயர் மற்றும் வரைதல். 2 கால், 4 கால், 6 கால், 8 கால். உண்மை கதை. இது தமிழ்நாட்டில் உள்ள வால்பாறை என்ற சிறிய நகரத்தின் கதை. பள்ளி ஆண்டு முழுவதும் வால்பாறையில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் உள்ள குழந்தைகள் ஆசிரியர்களுக்கு தங்கள் ஊருக்கு வரும் பறவைகளை தேடி பதிவு செய்கின்றார்கள். மழைக்கு பிறகு மற்றும் குளிர்கால மாதங்களில் இந்த பறவைகளுக்கு சிறப்பு வரவேற்பை திட்டமிடுகிறார்கள். கிரே வாக்டெயில்ஸ் இந்த பறவைகள் பொதுவாக தமிழ் வாலாட்டிக்குருவி என்று அழைக்கப்படுகிறது. குளிர்கால மாதங்களில் சாம்பல் வாலாட்டிக்குருவி மலைகளிலிருந்து இந்தியாவின் வெப்பமான பகுதிகளுக்கு வந்து சில மாதங்கள் அங்கே இருக்கும். முதல் சாம்பல் வாலாட்டிக்குருவி வால்பாறைக்கு வரும்போது குழந்தைகளும் ஆசிரியர்களும் பறவைகளை வரவேற்று சோறோற்றி வைத்து தங்கள் வருகையை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் இனிப்புகளை விநியோகிக்கிறார். ஏன் வாலாட்டிக்குருவி என்று அழைக்கப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிங்கள். கதைக்கு தலைப்பு வைக்க விரும்புகிறீர்களா? வால்பாறை. ரொம்ப நல்லா இருக்குங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. வால்பாறையில் வந்து வாலாட்டிக்குருவி, முதல் சாம்பல் வாலாட்டிக்குருவி.